The bike guys accident ஆயிருக்கு. என்ன பைக்? பல்சர் guys, பல்சர் பைக்கு நல்லா ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு guys. ஓவர் மீன்ஸ் எந்த ஸ்பீடில் வந்திருப்பாங்கன்னு தெரில guys. ஆனால் ஃபுல் டேமேஜ். Hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சூலூர் காய்ஸ். சூலூரிந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கோயம்புத்தூரிந்த கிளம்புனா வைங்க, நம்ம சூலூர் வர்ற வரைக்கும் நம்ம வீடியோ எண்ட் ஆயிரும். ஸோ நம்ம இன்றைக்கி சூலூர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் லாங்காக போனாலும் ஃபுல் ரெக்கார்டிங் பண்ணல காய்ஸ். இல்லைன்னா வைங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எண்ட் பண்ணுறது ஒரே இடத்துல வந்துடும். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது சூலூர், எண்டிங் பண்ணுறது திருப்பூர். ஸோ நம்ம ஸ்டார்ட்அப் ஆகிடுச்சு காய்ஸ். நம்ம நேராக இப்போ பல்லடம் போயிட்டு இருக்கோம். பட்டு இந்த வழியாக இல்லை, நம்ம இன்னும் மாறி போவோம் காய்ஸ். நம்ம ஸ்டார்டிங் இந்த பண்ணிகிட்டு இருக்கோம், பட் எண்டிங் வேறு இடத்துல போயிடுவோம் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம பல்லடம் ரோட்டில் தான் இருக்கோம். பட் கொஞ்ச நேரத்தில் நம்ம வேறு ரோட்டில் இருப்போம் காய்ஸ். பேட் சிக்னலில் நம்ம டேர்னிங் அடிச்சிருவோம் காய்ஸ். ஸோ அங்கே போய் நம்ம நேராக செட்டிப்பாளையம் ரோடு டு பல்லடம் போகிறதுக்காக அது பிக் பண்ணிடுவோம். ஸோ போவோம் காய்ஸ் நான் ஸ்டாப்பாக. நம்ம இப்போ கார்னம்பேட் சிக்னலில் ரீச் ஆகிருக்கோம் காய்ஸ். சிக்னல் இன்னும் ட்ராப் பண்ணல. இப்போ நேராக கார்னம்பேட் சிக்னலில் ரைட் அடிச்சிருக்கோம். நேராக போவோம் காய்ஸ். செட்டிப்பாளையம் ரோடு பிக் பண்ணுவோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிப்பாளையம் டு பல்லடம் ரோட்டில் இருக்கோம் காய்ஸ். செட்டிப்பாளையம் ரோடு இந்த ஏரியா பேர் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ பல்லடம் ரோட்டில் தான் இருக்கோம். நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது பல்லடத்துக்காக. 10 கிலோமீட்டரில் பல்லடம் ரீச் ஆயிடுவோம் காய்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டு மில்ஸ் எல்லாம் நிறையாவே போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன்னு வைங்க, ஃபுல்லாக விண்டு மில்ஸ் தான் இருக்கும் காய்ஸ். ஸோ நம்ம போவோம் காய்ஸ் முன்னாடி. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் ரீச் ஆகிருக்கோம். ஸோ பல்லடம் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. ஸோ இப்போது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகிட்டே இருக்குது காய்ஸ். பல்லடம் ரீச் ஆகிருக்கோம், 2 மணி டைம் ஆகிட்டே இருக்குது காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பைக் பார்த்துருக்கேன். ஸோ காய்ஸ் லுக் அட் த பைக் காய்ஸ். ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. என்ன பைக்கு? பல்சர் காய்ஸ். பல்சர் பைக்கு நல்லா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு காய்ஸ். ஓவர் மீன்ஸ் எந்த ஸ்பீடில் வந்திருப்பாங்கன்னு தெரில காய்ஸ். ஆனால் ஃபுல் டேமேஜ். ஃபுல்லாகவே உடஞ்சிடுச்சு காய்ஸ். வண்டி ஃபுல்லாகவே போயிடுச்சு. அது இல்லாமல் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்திருப்பாங்கன்னு தெரில காய்ஸ். ஃபுல்லாக உடஞ்சிருக்கு காய்ஸ். டயர் கழண்டு வந்திருக்கு. அதாவது இங்கே தான் நடந்திருக்கு. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஸ்லைட் ஆகிடுச்சு வந்திருக்கு. இங்கே வரைக்கும் ஒரு பார்த்திங்கன்னா 100 அடி அங்கே ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. பைக்கு ஸ்லிப் ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்கு காய்ஸ். ரொம்ப டிஸ்டன்ஸில் இந்த வண்டி இதாகிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டுங்க காய்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டுங்க காய்ஸ். பைக் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு காய்ஸ். ஃபுல்லாகவே இது யூஸே ஆகாது இந்த வண்டி. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே காய்ஸ் பாருங்கள். நான் ஒன் வேல போய் காட்டுறேன் காய்ஸ். ஒன் வேல கொஞ்சம் நம்ம தனியாக இல்லை கொஞ்சம் சைடில் டேமேஜ் ஆனது பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது காய்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு காய்ஸ். ஸோ இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஃபுல்லாக ரத்தம் காய்ஸ். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரத்தம். வண்டி போய் அங்கே நிற்குது காய்ஸ். அந்த ஹோட்டல்னு எழுதியிருக்கு காய்ஸ். அங்கே டிஸ்டன்ஸே ரொம்ப அதிகமாக இருக்குது காய்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இங்கிருந்தா அங்கே வரைக்கும் 100 மீட்டருக்கு மேலே இருக்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டோல் கிட்டே ரீச் ஆகிருக்கும்.
அந்த ஆக்சிடெண்ட் பார்த்தோன்னே ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். அந்த வண்டி அப்படியே அங்கே கடுக்குது இப்போ. ஸோ நல்லா ஸ்பீடாக ஓட்டியிருக்காங்க, இல்லைன்னு இல்லை, ஸ்பீடாக ஓட்டினால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த ஆள் எப்படி இருப்பாங்கன்னு தெரில கைஸ் நமக்கு. ஸோ சேஃபாக இருக்காங்க இல்லை சேஃபாக இல்லையான்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக ரத்தம் கைஸ். அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக தான் இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து நேராக தாராபுரம் ரோடு கொடுவை ரீச் ஆகும் கைஸ் கொஞ்ச நேரத்தில். ஸோ போவோம் கைஸ் நேராக. கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொடுவை டு திருப்பூர் போகிற ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த வழியாக நம்ம திருப்பூர் தான் போக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து புதுசாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் ரோடில் தான் போயிட்டு இருக்கோம் கைஸ். ஆனால் இந்த பக்கம் ரோடு நல்லா தான் இருந்தது, எதுக்கு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரில கைஸ். ஸோ நம்ம டோல் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம வந்து திருப்பூர் காங்கேயம் ரோடு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக செய்கிறாங்க. ஆனால் ஜேசிபி பாருங்கள், 1 2வது கைஸ், 2வது ஜேசிபி, இங்கே வந்து 3வது ஜேசிபி, ஸோ இது 4வது ஜேசிபி. ஸோ மொத்தம் 4 ஜேசிபி வேலை செஞ்சுட்டு இருக்குது. பட்டு இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது கைஸ். இங்கே 4 ஜேசிபி வேலை செய்யுது கைஸ் ஒரே இடத்துல. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஜேசிபி வேலை செய்யணும் ஓகே, 4 ஜேசிபி வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது பார்த்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்காங்க கைஸ் ரோடு. ஓஹோ, நல்லா ஒரு ஆஃப் ரோடிங் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க, அந்த 5வது ஜேசிபி இங்கே வேலை செய்யுது காய்ஸ். நிறைய ஜேசிபி இருக்குது. ஆனாலும் இந்த ரோடு வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் இந்த பக்கம் வந்தேன், அப்போ கூட இந்த ரோடு சரியில்லை கைஸ். ஆனால் இப்போ வந்தாலும் இப்போ கூட இந்த ரோடு சரியில்லை, இன்னுமே வேலை முடிக்கல காய்ஸ். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கோம் காய்ஸ். திருப்பூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அது இல்லாமல் நல்லா ஒரு இருட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆல்மோஸ்ட் 6:30 தான் ஆயிருக்கு. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பல்லடம் ரீச் ஆகிருக்கோம் காய்ஸ். பல்லடம்க்கு முன்னாடி போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் காய்ஸ். பல்லடம்ல எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நார்மல் தான், ஆனால் நல்ல டிராஃபிக்காக இருக்குது. பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான் அதிகமாக டிராஃபிக் காய்ஸ். அது இல்லாமல் நம்ம நேராக இப்போ பல்லடம் டு கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி ரைடு வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சு, அதனால் நல்லா டயர்ட் ஆகிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து பசிக்குது கைஸ். ஒரு 9 மணி ஆகிட்டு இருக்குது ஐ திங்க், இல்லை 8:30 9 o'clock ஆகிட்டு இருக்குது. பசிக்குது காய்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம சூலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ சூலூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம சூலூரில் சாய் அட்டா போயிடலாம் காய்ஸ். அங்கே போய் நம்ம ஏதோ சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வேறு இடத்துல நான் இன்னும் டிசைட் பண்ண முடியாது. வேறு இடத்துல நான் டிசைட் பண்ண போனேன்னு வைங்க, நான் நேராக வீட்டுக்கே ரீச் ஆயிடுவேன். ஸோ நம்ம சாய் அட்டா பெஸ்ட்டு காய்ஸ். நம்ம சாய் அட்டா போயிடலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து அதுதான் சூஸ் பண்ணுவோம் காய்ஸ். நம்ம சூலூர் வந்துட்டோன்னு வைங்க, நான் மோஸ்ட்லி சாய் அட்டா தான் இது பண்ணுவேன். நேராக சாய் அட்டா போவோம் காய்ஸ். ஸோ நம்ம இங்கே சூலூரில் வந்தோடனே நம்ம சாய் அட்டா தான் பெஸ்ட்டு காய்ஸ். ஸோ ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம பரோட்டா ரெடியாக இருக்குது, நம்ம சாப்பிடுவோம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அச்சார் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ பரோட்டா சாப்பிடுவோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் வேறு லெவல் காய்ஸ். நல்ல ஒரு கிறிஸ்பியான பரோட்டா காய்ஸ், வேறு லெவலு. பாருங்க காய்ஸ், வேறு லெவல் கிறிஸ்பி, செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டில் வேறு லெவல் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம டீ வந்துச்சு, டீ சாப்பிடுவோம்
காய்ஸ் நம்ம வந்து இப்போது சாய் அட்டாவில் வந்து பரோட்டா சாப்பிட்டோம், அதுக்கடுத்து நல்லா ஒரு டீ சாப்பிட்டோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன் காய்ஸ். இப்போ வீட்டுக்கு போய் எதுவும் சாப்பிட வேண்டியதே இல்லை, அந்தளவுக்கு நான் சாப்பிட்டேன். ஸோ நேராக வந்து இப்போ நான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ நேராக வந்து கோயம்புத்தூருக்காக கிளம்பிடுவோம். இந்த வீடியோ நம்ம ரொம்ப லாங் ஆகிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll meet in another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.